வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் பண்ண போகிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி துவையல். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: முள்ளங்கி, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், எண்ணெய், பூண்டு, அப்புறம் பெருங்காயம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி டைமில் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் காஞ்ச மிளகாவும் பொரியிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருங்க. ப்ரௌனிஷ் கலர் வரும். இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வந்துடுச்சு. இந்த மாதிரி டைமில் பூண்டும் அடுத்தது பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது முள்ளங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இது செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, இல்லை ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த இதை வந்து குயிக்காக பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் அது வணங்கட்டும். இப்போ பாருங்கள், முள்ளங்கி நல்லா வணங்கிருச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாங்க அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறோம். இப்போ வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம தாளிச்சிக்கலாம். அது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தாளித்து கொட்டியாச்சு. இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த முள்ளங்கி துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்லாம்.